வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்கள் மட்டும் ஆராதனையில் மகிழ்ப்பட்டவர் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையில் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைக்காக செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற அடியேனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற வார்த்தைகள் வந்திருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பிரயோஜனமாக இருக்க ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி தானியேலுக்கு தேவனுடைய தூதன் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கும் போது தேவனுடைய கட்டளை வெளிப்படும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்திற்கு தேவனுடைய கட்டளை வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, அதை அறிவிக்க தேவதூதன் கடந்து வருகிறவராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் இந்த கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் ஜெபத்தை குறித்து அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய ஊழியர் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை ஒரு தேவதாசன் சொன்னார். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் அந்த நாளிலிருந்து என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். எதற்காக கட்டளை வெளிப்படும் என்று சொன்ன போது, நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய கட்டளை வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தானியேல் எதற்காக தானியேல் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், தானியேல் 70 வருஷத்தை குறித்து சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை அறிந்து கொள்ள தேவனை நோக்கி உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அது 9ஆம் அதிகாரத்துடைய முதல் 3வது வசனத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகத்தாலே அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள தானியேல் என்ன காரியம் செய்கிறார் என்று சொன்னால், தேவன் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 70 வருஷம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறும் தீர 70 வருஷம் செல்லும் என்று. அல்லேலூயா. எருசலேம் பாலாய் போகும் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், பால் கடிக்கப்படும் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற 70 வருஷம் செல்லும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை அவர் புஸ்தகத்தினாலே தெரிந்து கொண்டார். அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு தானியேல் எடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 3வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அல்லேலூயா. எப்படி ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் செய்ய வேண்டியது உபவாசம் இருந்து நம்முடைய முகத்தை தேவனுக்கு முன்பாக திருப்ப வேண்டும். அல்லேலூயா. இங்க தானியேல் செய்த காரியம் அதுதான். ஏன் தானியேல் இந்த காரியத்தை செய்ய? 70 வருஷம் போயிடுச்சு. 70 வருஷம் நான் பாபிலோனில் அடிமையா இருக்கிறேன். இந்த பாபிலோனத்தின் அடிமைத்தனம் எப்பொழுது நீங்கும், நான் எப்பொழுது எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை நான் பார்ப்பேன் என்கிற அந்த எண்ணம் தானியேலுக்கு இருந்தது நிமித்தமாக அதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாய், அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் தானியேல் கையாண்ட விதம் மிகவும் முக்கியமானது ஒன்று. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய நாட்களிலே, இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள்
நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு சொப்பனம் வருகிறது என்று சொன்னால், ஒரு கனவு வருகிறது என்று சொன்னால், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து நம்முடைய முகத்தை தேவனுக்கு முன்பாக நேராக்கி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் அதுதான் சொல்றான், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்குறது மாத்திரமல்ல, தானியேல் என்ன சொல்கிறாராம், 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சரி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி முதலாவது அவர் செய்கிற காரியம் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படியாக ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்துல கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டு முகத்தை நேராக்குகிறார். 2வது அவர் செய்கிற காரியம் நம்முடைய பாவத்தின் அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால அவருக்கு பாருங்க, 4வது வசனம், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் உடன்படிக்கையை கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று சொல்லி முதலாவது என்ன செய்யறாரு, உபவாசம் இருக்கிறாரு. 2வது தன்னுடைய ஒருமனப்படுத்தி தேவனுடைய முகத்தை தேவனுக்கு முன்பாக திருப்புகிறார். 3வது அவர் செய்கிற காரியம் பாவ அறிக்கை செய்கிறார். பாவ அறிக்கை அவருக்கு மாத்திரம் செய்யல, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கும் போது 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவர் இஸ்ரவேலுடைய பாவம், எருசலேமில் இருக்கிற பாவத்தை எல்லாவற்றையும் சொல்லி அவர் பாவ அறிக்கை இருக்கிறார். என்னுடைய பாவத்தை மாத்திரம் அறிக்கையிட்டு நான் ஜெபிக்கிறது அல்ல, என்னுடைய தேசத்தின் பாவத்தையும் அவர் அறிக்கையிட்டு அவர் சொல்ற அந்த காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த போது அவர் செய்த எல்லாவற்றையும் சொல்லி அவர் தேவ சமூகத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறார். பாருங்க, 19வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்திற்கு உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி, இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. அல்லேலூயா. நான் இது செய்கிற 4வது காரியம், அவர் செய்கிற, நான் ஜெபம் பண்ணி என்னுடைய பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. அல்லேலூயா. அவர் அவருடைய பாவத்தை மாத்திரம் அறிக்கையிடல, அவர் ஜனங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி தானியேல் 3வது வசனத்தில் உபவாசம் பண்ணி அவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அற்புதத்தை எல்லாம் சொல்லி கடைசியாக அவர் சொல்ற பாவ அறிக்கை என்னவென்று சொன்னால், என் பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேலுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் 21வது வசனம், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கிறீங்க? அல்லேலூயா. வசனம் சொல்லுவது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கரெக்டா நீங்க கேட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இதை பிரயோகப்படுத்துறீங்க என்று சொன்னால் என் தேவன் உங்களோடு பேசுகிறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை நான் நேர்த்திக்கு உட்கார்ந்து நான் தியானித்து எழுதி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தெளிவாக பேசினார். தேவ சபையிலே, நம்முடைய சபையிலே ஜெபத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சமயத்திலே தேவ தூதனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் தேவதூதன் காபிரியேல் கடந்து வருகிறான். அல்லேலூயா. அவன் என்னை தொட்ட போது அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. இது இந்த புத்தகம், இந்த வார்த்தையுடைய சுருக்கம். நாம் ஜெபிக்கும் போது தேவன் கட்டளை கொண்டு போற கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா.
நீங்க தேவ சமூகத்துல நான் சொல்றேன், உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் பாவ அறிக்கை செய்தான். பாவ அறிக்கை செய்த பின்பு தேவன் தூதனுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். காபிரியேல் கடந்து வருகிறான். கடந்து வந்தபோது அவன் சொல்றான், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுக்கு உகந்த பிள்ளைகளா நாம் இருக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறது வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது பதில் நமக்கு கொண்டு வர தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் அதனுடைய 11-12 வசனங்கள் வாசிக்கும் போது நம்மை பாதுகாக்க தேவ தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். வாசிக்கலாம் 91ஆம் சங்கீதத்தினுடைய 11-12 வசனம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. எப்படியா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பாதுகாக்கும்படியாய், சிறு பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், சிறு பிள்ளைகளை சரியான வழியில நடத்தும்படியாய் நமக்கு ஒரு தேவ தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ தூதருக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். எப்படியா? என் மகன் எங்க போறான், என் மகன் என்ன செய்யறான், என் பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்து அந்த காரியத்தை தேவனுக்கு முன்பாக சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்பதெல்லாம் கரெக்ட் தான். நாம் ஜெபிக்கும் போது ஓகே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, உலகத்துல போகும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அது எல்லாம் பாதுகாத்து நடத்துவதற்கு நம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய கட்டளை எப்படி வருகிறது என்று சொல்லி 2 தேவ மனிதர்களை குறித்து நம்ம பார்த்து இந்த தேவ செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. எலியாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எலியாவுடைய ஜெபம் தேவ கட்டளை அங்கே வெளிப்பட்டதா இருக்கு. ஹல்லேலூயா. அக்கினி இறங்கி வந்து எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்தது. ஏன்? இதுக்கு முன்பாக நடந்த காரியம் என்ன என்று சொன்னால், ஏன் தேவன் தேசத்தில் மலையை கட்டளையிடவில்லை என்று சொன்னால், ஏன் தேவன் எலியாவின் ஜெபத்திற்கு தேவன் பதில் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான். அந்த ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டு கட்டளை கொடுத்தார். வானத்தை கர்த்தர் அடைந்து போட்டார். 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இருந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவன்களை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்படியா எலியா சொல்றா, என் வார்த்தையின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி ஆகாப்பு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். ஏன் ஆகாப்பு ராஜாவை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆகாப்பு ராஜா செய்த தவறு தன் மனைவியாக எசபேலுடைய தெய்வங்களை பாகாலை கொண்டு வந்து தேசத்திலே ஜனங்களை மோசம் போக்குறது நிமித்தமாக தேவன் தேசத்துக்கு ஒரு பஞ்சத்தை கொண்டு வருகிறார். 3 வருஷம் தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு கர்த்தருடைய தாசனாய் இருக்கிற எலியா சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டு கட்டளை கொடுக்கிறார். வானத்துக்கு மலைக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ மழை பெய்யாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அதற்கு பதில் தருவது மாத்திரமல்ல, நாம் கட்டளை கொடுத்து ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த கட்டளையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். இங்கே எலியா ஜெபிக்கிறார். சொல்ற ஆகாப்பை பார்த்து, ஆகாப்பே, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி எலியா சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டு பனிக்கும் மழைக்கும் கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த இடத்துல அநேக நாள் இது இப்படியா நடக்கும் போது கர்த்தர்
எலியாவை போஷிக்கிறார். கேருத்தாற்றிலே இருந்த எலியாவை காகத்தின் மூலம் கர்த்தர் போஷிக்கிறார். அதுக்கப்புறம் சாரிபாத் உதவி வீட்டிலே போய் கர்த்தர் அங்கே எலியாவை மாத்திரமல்ல சாரிபாத் உதவி வீட்டார் அனைவரையும் கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. இப்படி அநேக நாள் சென்ற பின்பு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிக்கும் போது, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. இப்படி 3 வருஷம் ஆகாபுக்கு மறைந்து ஆவியானவர் எலியாவை எங்கு கொண்டு போவான்னு தெரியாது. ஆனா எலியாவை தேடுறதுக்கு ஆகாபு அத்தனை ஆட்களையும் அனுப்பி எலியாவை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எலியா ஒரு நாள் சாரிபாத்தில் இருந்தார் என்று சொன்னா இன்னொரு நாள் ஆவியானவர் தூக்கி கொண்டு வேற தேசத்துல கொண்டு விடுவார். அப்படிப்பட்ட தேவதாசனாக இருக்கிற எலியா அவன் சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லி அவன் கட்டளைகள். அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டு மழைக்கும் பனிக்கும் கட்டளையிட்டார். 2வது வசனம் சொல்லப்படுகிறது, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. மலையை கட்டளையிடுவது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவன் செய்த தவறு எசபேலுடைய தெய்வங்கள் பாகாலை கொண்டு வந்து தேசத்திலே வைத்து பாகாலை ஆராதிக்கும்படியாய், அந்நிய தேவர்களை ஆராதிக்கும்படியாய், அந்நிய தேவனை ஆராதிக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போய்க்கிற ஆகாப் சொல்றான். 18ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படி தப்பு செய்தது ஆகாப், ஆனா பலி யாருக்கு வருது? தீர்க்கதரிசியா இருக்கிற எலியாவுக்கு. அதற்கு எலியா சொல்றான் பாருங்க, இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றுகிறதுனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவர் என்று சொல்லி. ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லப்பட்டு, என்னை என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளையே அதுதான், என்னை என்று வேற தேவரும் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தை வணங்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு சொன்ன அந்த கட்டளையை ஆகாபுடைய வீட்டார் எசபேலுடைய அந்த எசபேலுடைய தெய்வத்தை வணங்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போய்க்கிற ஆகாப் சொல்லுகிறார். ஆகாப்புக்கு பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளை விட்டு பாகாலை பின்பற்றுகிறதுனால் நீரும் உங்களுடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவர் என்று சொல்லி எலியா ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்க, வேவர் தீர்க்கதரிசி தான், எலியா ஒரே தீர்க்கதரிசி தான். ஆனால் 19வது வசனம் 20வது வசனம் வாசிக்கும் போது, இப்பொழுதும் அவன் சொல்றான், எலியா சொல்றான் ஆகாபை பார்த்து, இப்பொழுதும் கர்மேல் பர்வத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்று சொல்லி. எத்தனை பேரு? அதுல ஒரு 450 எசபேல் பந்தியில சாப்பிடுகிற தோப்பு விக்கிர ஆராதனை செய்கிற 400 மொத்தம் 850 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகள், அந்நிய தீர்க்கதரிசிகள். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிற ஒரே ஒரு தீர்க்கதரிசி எலியா அந்த இடத்துல நிற்கிறார். சொல்லுகிறார், அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். கர்மேல் பர்வதத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. எலியா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறான், 800 தீர்க்கதரிசி ஆப்போசிட் இருக்கிறாங்க, இதை சுற்றியும் ஜனங்கள். அல்லேலூயா. எலியாவுக்கு எப்படி இருக்கும்? ஆனா எலியா பயப்படல. அவன் சொல்லுகிறான் ஜனங்களை பார்த்து, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நிமிடங்களால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படி? எந்த மட்டும் 2 நிமிடங்களால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி. கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா அங்க தேவனுடைய நாமத்தை அங்க வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்றான், நான் ஒரு தீர்க்கதரிசி தான், நீங்க 450 தீர்க்கதரிசி இருக்கிறீங்க, நீங்க 2 நினைவுகளால் நீங்க குந்தி குந்தி நடப்பதை பார்க்கலாம். கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா சொன்னபோது அவர் சொல்லுகிறார். 22வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் நடக்குது. என்னவென்று சொன்னால்,
நீங்க ஒரு காலை எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஒரு காலை எடுத்துக்கொள்கிறேன், 2 பேரும் பலி செலுத்துவோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்று சொல்லு. அல்லேலூயா. கட்டளை கொடுக்கிறான். யாருக்கு? தேவன். ஜெபிக்கிறான். தேவ சமூகத்திலே கட்டளை பிறக்கிறது என்னவென்று, அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்று சொல்லு. பாருங்க, அவன் சொல்றான், நீங்கள் உங்கள் தேவன் நாமங்களை சொல்லி கூப்பிடுங்க, நான் கர்த்தர் நாமத்தை சொல்லி கூப்பிடுறேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா தெரியும், பாகால் இடத்திலிருந்து ஒரு வல்லமை வராது, தோப்பு வைக்கிறதுல ஒரு வல்லமை வராது, ஆனால் வானத்திலிருந்து அக்கினி வரும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து செங்கடல் முன்பாக நின்ற போது அக்கினி ஸ்தம்பம் வானத்திலிருந்து வந்தது, மேகஸ்தம்பம் ஜனங்களை வழி நடத்துவது. அது எல்லாம் அறிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, நீ 2 நினைவுகளால் நீ குந்தி குந்தி நடப்பதை பார்க்கிறோம். என் தேவன் தெய்வம் என்று சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உண்மையான தெய்வம் என்று சொன்னால், அவரை மாத்திரம் பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொன்னபோது இது நல்ல வார்த்தை தான், நாங்க செய்கிறோம் என்று சொல்லி சொல்ற 2 காலை தெரிந்து கொண்டு பலி செலுத்தும்படியாய் பலி செலுத்துகிறான். ஜனங்கள் எல்லாரும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கூப்பிடுகிறாங்க, ஒரு பதிலும் வரவில்லை. 27வது வசனம் சொல்லப்படுகிறது, மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறான் எலியா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிக மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள், ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. அல்லேலூயா. இங்கிருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தமும் பிறக்கல. அவர்கள் சொல்ற வழக்கத்தின்படியே தங்கள் சரீரங்களை கீறிக்கொள்கிறார்கள். கீறிக்கொண்டது நிமித்தமும் ஒரு பதிலும் வரவில்லை. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டும் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஒரு உத்தரவும் பிறக்கவில்லை. அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் தாசனாகிய எலியா கடந்து வருகிறான். கடந்து வந்து 12 கோத்திரத்துக்கு உண்டான 12 கற்களை எடுத்து அடுக்குகிறான். அடுக்குனது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறானா, விறகுகளை அடுக்கிறான், காலையை வெட்டி சந்து சந்தாக வெட்டி அது மேல வைக்கிறான், தண்ணியை கொண்டு வந்து ஊற்ற சொல்றான். அல்லேலூயா. இப்படி நார்மலான கட்டை இருந்துச்சுன்னா பத்த வச்சுட்டாங்க என்று சொல்லுவாங்கன்னு சொல்லி எலியா செய்த ஒரு அற்புதமான காரியம் என்று சொன்னால், அந்த பலிபீடத்தை சுற்றி தண்ணீர்னாலே நிரப்பினான். அந்த பலி மிருகத்து மேல தண்ணி, விறகு மேல தண்ணி, அது கீழே வச்ச கல்லு மேல தண்ணி, அது சுற்றி வாய்க்கால் வட்டி இருக்கிறான், அந்த வாய்க்கால் மேல எல்லாம் தண்ணி. பாருங்க 34வது வசனம் வாசிக்கும் போது, வாசிக்கல 34வது வசனம், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின் 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். எப்படி 3 முறை ஊற்றிருக்கிறாங்க, 4 குடமா. ஊற்றினதுக்கு அப்புறம் அவங்க 35வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடிது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அல்லேலூயா. எல்லாம் நிறைஞ்சதுக்கு அப்புறம் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசி எலியா வந்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தைப்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. பாருங்க 38வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும்
விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. நாம் செபிக்கும் போது தேவனுடைய கட்டளை வெளிப்படும். நாம் செபிக்கும் போது கட்டளை வெளிப்படுகிறது என்று சொன்னால் தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறார். இங்க எலியா செபிக்கிறான். எலியா செபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தையும் தண்ணீரையும் பட்சித்து போட்டது என்று சொன்னால் நாம் செபிக்கும் போது என் தேவன் எவ்வளவு வல்லமையாய் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் செய்த காரியம், பாகால் தீர்க்கதரிசி 450 பேரையும் வெட்டி போட்ட. 39 வசனம் சொல்லப்படுகிறது, பாகால் தீர்க்கதரிசிகள் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு எல்லாரையும் வெட்டி போடுங்கள் என்று சொல்லும் போது எலியா அவர்கள் எல்லாரையும் வெற்றி கொன்று போட்டான் என்று சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கும் போது கட்டளை வெளிப்படும். எலியா ஜெபித்தார், வானத்திலிருந்து தேவனுடைய கட்டளை வெளிப்பட்டது. அக்கினியால் கர்த்தர் பதில் தந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தார். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கும்போது இங்க சபை ஜெபிக்கும் போது தேவதூதருக்கு கட்டளை வருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் அதோட 5வது வசனம். பேதுருவை குறித்து பார்க்கும்போது இரண்டாவது தேவ மனிதன் பேதுருவை விடுவிக்கும்படியா தேவதூதருக்கு கட்டளை வருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் அதோட 5வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இங்க சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும்போது தேவ தூதருக்கு கட்டளை பிறக்கிறது, பேதுருவை பாதுகாக்கும்படியாக. அல்லேலூயா. நாம ஜெபிப்போம் என்று சொன்னால், நாம் சபை ஜெபிக்கும் போது தேசத்திலே கர்த்தர் நன்மையை தருகிற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். தேசத்திற்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் சபை ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது தேசத்திலே கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய போறார். ஏன் பேதுருவை சிறைச்சாலையில் வைத்தார்கள்? சபை ஏன் ஜெபித்தது என்று சொல்லி பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிக்கும் போது, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தார். அல்லேலூயா. இங்க ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்துகிறான். துன்பப்படுத்துறது மாத்திரமல்ல, யோவானுடைய சகோதரனாக இருக்கிற யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தார். இது யூதர்களுக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லி அவன் கண்டுகொண்டான். ஏன்னு சொல்ல, அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனை ஊழியத்தை செய்யும்படியா தேசத்தில் சுற்றித்திருந்த அந்த அப்போஸ்தலர்கள், பிரதான அப்போஸ்தலராக இருக்கிற பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த யோவானுடைய சகோதரர் இருக்கிற யாக்கோபை பட்டயத்தாலே கொல்லுகிறார்கள். இதுதான் முதலாவது இரத்த சாட்சி. அல்லேலூயா. முதலாய் இரத்த சாட்சி எங்கன்னு சொன்னால் யாக்கோபு, யோவானுடைய சகோதரனாக இருக்கிற யாக்கோபு தான் முதலாவது இரத்த சாட்சியாக பட்டயத்தினாலே கொலை செய்தார். இது யூதர்களுக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லி அதை கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அல்லேலூயா. யாக்கோபை கொன்னாச்சு, பேதுருவை கொன்னோம்னா இது முடிந்துவிடும். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி என்று சொன்னால், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி பேதுருவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஏன்னா பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் அந்த சபைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டு அதுக்கப்புறம் பவுல் கடந்து வருகிறார். இங்க யாக்கோபை கொண்டாச்சு, பேதுருவை கொண்டுட்டா முடிந்தது என்று சொல்லி ஏரோது நினைத்து கொண்டிருந்த போது பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் போடுகிறான். சிறைச்சாலையில போட்ட பிற்பாடு அந்த பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் பேதுருவை கொலை செய்ய வேண்டும். அவன் வைத்திருக்கிற திட்டம், பஸ்கா பண்டிகை வருகிறது, அப்ப சிறைச்சாலையில் இருக்கிற பேதுரு சிறைச்சாலையிலே போட்டார்கள். பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் பேதுரு கொலை செய்யப்பட போகிறார் என்று சொல்லி சபையார் அறிந்த போது சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண தொடங்கினார்கள். எப்படி? 4 அடுக்கு பாதுகாப்புல இருக்கிறார் பேதுரு. எத்தனை அடுக்கு? ஒரு மனுஷனுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. நாம ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் 4 அடுக்குல 5 அடுக்குல 10 அடுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் சரி, தேவ தூதனுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார் என்று சொன்னால், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் எழுப்பும் போது தேசத்தை கர்த்தர் நன்மையால் முடிசூட்ட வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த சபையார் ஜெபிக்கும் போது பேதுருவுக்காக சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்றார். நம்மால் என்ன செய்யறாரா?
நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் சாக மாட்டேன், நான் செத்தா எனக்கு அதுக்கப்புறம் அந்த காரியம். ஏன்னா கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி, பேதுருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி. பாருங்க, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும் குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி? நாளைக்கு காலையில பேதுரு கொலை செய்யப்படுகிறான், நமக்குன்னா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறாங்க, நாளைக்கு நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னா நம்ம எப்படி பதத்தோட பயத்தோட உட்கார்ந்துருப்போம். நம்மளால எப்படி செய்யறாரா பாருங்க. பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இல்லை. ஏன்னா கர்த்தர் பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அங்க அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சபை ஜெபிக்குது. எங்க 3-5 வசனத்தில் சபை ஜெபிக்குது, ஊக்கத்தோட ஜெபிக்கிறார்கள். ஜெபித்ததுக்கு அப்புறம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது, தேவ தூதனுக்கு கட்டளை வருகிறது. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் காலில் இருந்து விழுந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. அவனை தூங்கி நல்லா தூங்கிட்டு இருக்க, விழாவில தட்டி எழுப்புறார், எழுந்திரு சீக்கிரமா போலாம் என்று சொல்லி. நம்மால் எப்படி இது நான் கனவு காண்கிறேன் என்கிற எண்ணத்தோடு பேதுரு கடந்து வருகிறான். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரங்களை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்று சொல்லி. இப்படியாக அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றான். தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறேன் என்று நினைத்தான். அல்லேலூயா. இங்க ஒரு அற்புதம் நடக்குது பேதுருக்கு. ஆனா பேதுரு என்ன சொல்றாரா, நான் தரிசனம் காண்கிற போல கடந்து வரேன். தூக்கத்துல வந்து நம்ம எழுப்பி கூட்டு போகும்போது, தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குமா, ஒரு தரிசனம் காண்கிற போன. இங்க பேதுரு அப்படித்தான் நினைத்தான். பேதுரு சிறைச்சாலை விட்டு கடந்து வந்து தெருவில் நிற்கும் போது 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். அது வரைக்கும் எப்படி தரிசனம் தான் பேதுருவுக்கு. அது வரைக்கும் நான் தரிசனத்தோட தான் வந்தேன். தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காவல்சே அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேதுருவுக்கு தெளிவு வருது, ஓ நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லி. அது வரைக்கும் நான் தரிசனம் காண்கிறவனா இருந்தேன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறான். அல்லேலூயா. சபை ஜெபிக்கும் போது பேதுருவுக்கு விடுதலை வந்தது. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கொர்நேலியு குறித்து நம்ம பார்க்கும்போது, கொர்நேலியு ஜெபித்த போது கர்த்தர் தூதனுக்கு கட்டளை கொடுக்கிறான், நீ போய் கொர்நேலியுவிடத்தில் சொல்லு, பேதுருவை அழைத்துக் கொண்டு வா, அவன் வந்து காரியங்களை சொல்லுவான் என்று சொல்லி. அல்லேலூயா. கொர்நேலியு என்பவன் 100க்கு அதிபதியா இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதியா இருக்கிற அந்த மனுஷனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் கர்த்தர் கண்டு தூதனுக்கு கட்டளையிட்டான். கட்டளையிட்ட போது அவன் கடந்து வந்து சொல்லுகிறான், நீ சீமோனுங்கிற பேதுருவை அழைத்துக் கொண்டு வா, அவன் வந்து காரியங்களை உனக்கு சொல்லுவான் என்று சொல்லும் போது அவன் அழைத்துக் கொண்டு வந்தான். அழைத்துக் கொண்டு வந்த போது அவனுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் மேலே அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெபம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், பேதுருவை கர்த்தர் எப்படி விடுதலையாக்கும்படியா தூதனுக்கு கட்டளையிட்டாரோ, எலியா ஜெபித்த போது எப்படி தேவ மலைக்கும் பனிக்கும் கட்டளையிட்டு மழை பெய்யாதபடி தடுத்து நிறுத்தினாரோ, அதே போல எலியா ஜெபித்த போது எப்படி அக்கினியிலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறக்கினாரோ, அதே போல அன்பு தேவ ஜனமே, நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 காரியங்கள் நாளில் நம் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம் ஜெபத்தை மிகவும் உபயோகிப்போம். ஜெபம் தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருப்போம். தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது 3 வேளையும் ஜெபிக்கிற தேவ மனிதன், காலை மாலை மதியம் என்று சொல்லி 3 வேளையும் ஜெபிக்கிற தேவ மனிதன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், ஜெபத்தை நடத்துகிற ஆவியான தேவன் அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தேவ ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவனுடைய மகிமை இந்த நாளிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கும் போது தேவனுடைய கட்டளை வெளிப்படும் என்று சொன்னால்,
அன்பு தேவஜனமே, நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் ஏராளம். பேதுரு விடுவிக்க தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார். சபை ஜெபிக்கும் போது பேதுருக்கு ஒரு விடுதலை, எலியா ஜெபிக்கும் போது ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புவது ஒரு விடுதலை. இரண்டு நினைவுகளால் குந்தி நடந்த ஜனங்கள் அக்கினியால் பதிலளித்த தேவனே தெய்வம் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது போல இந்த காலை வேளையில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் இடமானாதர வைக்கரகதனாதர விஷங்கமனகதனாதர இடகனா வைடகரகலா துரவை சங்கதுரமனா. அன்பு தேவச்சரமே, நீ தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி நீங்க செபிப்பீங்க என்று சொன்னா, நீங்க உபவாசம் வந்து தேவ சமூகத்தில் செபிப்பீங்க என்று சொன்னா, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் தருகிறவரா இருக்கிறார், குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தருகிறவரா இருக்கிறார், உங்களுடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் செபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, செபிக்கும் போது கட்டளை வெளிப்படுகிறது. ஆண்டவரே, தானியேலுடைய காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, செபிக்கும் போது ஆண்டவரே எலியா செபித்த போது அக்கினியால் பதிலளித்து ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப செய்த தேவன், விடுதலை அடைய செய்த தேவன். ஆண்டவரே, நாங்கள் செபிக்கும் போது எங்கள் குடும்பத்திலும் எங்கள் குடும்பத்தின் நண்பர்களும் மனம் திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, சபையார் செபித்த போது பேதுருவை விடுதலையாக்கி தேசத்தை நன்மையா நிரப்பினவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையாய் நாங்கள் செபிக்கும் போது தேசத்தில் ஒரு நன்மையை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஜெபத்தில் இன்னும் அந்த பிள்ளைகளை உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்ட விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் குடும்பத்திலே இந்த ஜெப வாழ்க்கை, இந்த ஜெப ஆவி இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.